ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரோஜன்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம கருடன் மூவி பார்க்க போறோம். மூவி ரிலீஸ் ஆயிடுச்சா? இவர் யாருன்னா, இவர் வந்து லாஸ்ட் நாங்க போட்ட 4 வீடியோல வந்து ஆல் தி பெஸ்ட் டியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சு உட்கார வச்சிருக்கோம் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ். இதே மாதிரி நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களையும் உட்கார வச்சு வீடியோ. நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருடன் மூவி ட்ரெய்லர் பார்க்க போறோம். பார்ப்போம். நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வைக்கும். ஏன்னா அதை நம்ம தலைக்கு மேலே கருடனா சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆதிகர்ணா 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சார். கருணா, என் வியாபாரம் வாங்க கூட நடுவில் எதுக்கு கண்டவெல்லாம் குறைக்கிறான்? இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? இவன் பேர் சொக்க சார். கர்நாடகாவோட வேலை பார்க்குறான். முரட்டு விசுவாசி சார். அண்ணனே என்னடா? இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா. லிமிட்ல இருக்கிற கோம்பையம்மன் கோயில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கணும். அவங்களாம் பெரிய கைடா. நாளைக்கு பிரச்சனைனா ஒன்றை கொடுத்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. இது ஒரு கடை கண்டு 50 பேர் கையிலையும் அருவா உனக்கும் கருணாவுக்கும் எதிராக நிற்கிறாங்க. யார் சொல்லி இதை பண்ண? நீ எதுவும் பண்ணலை. ஏய் சொல்றா. நீ எந்த நாயோட தயவு எனக்கு தெரியல. நான் நாய் தான் மதினி. சோறுபட்டு வாழ்த்தவனுக்கு விசுவாசமாக்க மட்டும்தான் தெரிஞ்சு. அதுக்காக சமரன் குருனை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போயிருன்னு நினைச்சேன். ரிலீஸ் ஆடா? ஆமா, 31ஆம் தேதி. ஏய் என்னடா வேற லெவல்ல இருக்கு ட்ரெய்லரு. என்ன எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து சசிகுமாருக்கும் இன்னொருத்தர் பேர் அது பேர் என்ன, ஒன்னிமுகன். அவங்க 2 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல மாசா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து சூரியோட இதா இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, சசிகுமார் ஒன்னிமுகன் வந்து ஃப்ரெண்டு. இப்போ ஒன்னிமுகன் கூட இருக்கிறது நம்ம சூரிய. ஸோ இவங்க வந்து ஒரு பார்ட்னர். இவங்களுக்குள்ள யாரோ சண்டை மூட்டி விட்டு ஏதோ சம்பவம் பண்றாங்க. டேரக்டர் யாரும் தெரியுமா? துரை செந்து. இந்த படத்தோட கதை வந்து இவர்ல இல்ல, வெற்றிமாறனோட கதை. அதனாலதான் ஒருவேளை பவர் அந்த ட்ரெய்லர்ல அந்த இது தெரியுதா? எனக்கு வந்து எப்படின்னா, நார்மலா வந்து ஒரு காமெடி ஆக்டர் வந்து ஒரு ஹீரோவா ஆகுறாங்கன்னா, அந்த இப்போ ஒரு ஃபுல் படம் பார்க்கும்போது ஹீரோவே இல்லை அப்படின்ற ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. வந்து அது நான் வந்து எந்த ஆக்டரையும் குத்தி காட்டல. இல்ல நீ விடுதலையை சொல்றியோ? விடுதலையில வந்து ஃபுல் படம் பார்த்தோடனே சரி நம்ம வந்து சூரிய வந்து ஒரு ஹீரோவா ஏத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருதுல்ல. அந்த மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே ஒரு ப்ராமிசிங் இருக்கு. சரி, ஒரு ஹீரோனா 3 ஹீரோ சப்ஜெக்ட்ல சூரியக்கு ஒரு மெயின் ரோல் இருக்கு அப்படின்ற ஒரு ப்ராமிசிங். நார்மலா ஒரு காமெடி ஆக்டர் ஹீரோ ஆகுறதுக்கும் இவர் வந்து ஹீரோ ஆகுறதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்காது. வந்து நம்ம இப்போ வந்து அந்த ஒரு டைலாக் வருது இல்லை, நான் நாய் தான், அதுக்காண்டி வந்து நான் இவருக்காண்டி விட்டுட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஒரு எமோஷனலான டைலாக் வந்து ஒரு காமெடி ஆக்டர் பேசும்போது நமக்கு வந்து அந்த அவங்க பழைய ப்ரீவியஸ் இதுதான் நமக்கு வந்து தெரியும். நமக்கு வந்து அந்த புதுசாக ஒன்று தெரியாதுல்ல. ஆனால் வந்து இதில் வந்து அந்த காமெடி ஆக்டர்ன்றதை மறந்துட்டு அந்த கேரக்டரா தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த தான் சொல்றேன் நான். ஹீரோயின் பத்தி பேசலாம். ஹீரோயின் எங்க கட்டுறாங்க? ஹீரோயின் கட்டினாங்கண்ணே. புது ஹீரோயிங் அந்த மாதிரி 3 ஹீரோயின் ஏதாவது ஒரு 3 பாட்டு சாங் ப்ரிப்பேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஸ்டோரி தான் இருக்கும். எனக்கு சில ஷாட் அசுரன் மாதிரி இருக்கு. இந்த அருவால திக்கிறது இப்படி ஏறி இப்படி
என்னதான் அப்படி பார்த்தாலும் சூரிய வந்து அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது அந்த கேரக்டராகவே அவர் மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி தானே நமக்கு தோணுது. நான் காமெடியனா தோணலை அப்படின்றத சொல்றேன். அதெல்லாம் எப்பயும் உடச்சாச்சுல. விடுதலை வந்த போதே காமெடியன் கேரக்டர் இல்ல, விடுதலை காமெடி நடிச்சாலும் நம்ம ஏத்துக்க போறது இல்ல. கரெக்ட் தான். இல்ல, ஆனா வந்து விடுதலை என்னன்னா, விடுதலையில வந்து இவர் வந்து ஒரு இன்னசென்ட் கேரக்டரா தான் நடிச்சிருப்பாங்க. பட் இது வந்து அப்படி இல்லைல்ல. அவர் வந்து ரவுடி கூட இருக்க மாதிரி காட்டுறாங்க. ரவுடி சொல்ல முடியாது. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரவுடி கிடையாது. வேலை பார்க்குறாங்க இருக்கும் போது அவங்க ஒரு ரக்கடா இருக்க மாதிரி ஃபேஸ் வந்தாலும் அந்த இடத்துல சூட் ஆகுறாப்ல அப்படின்றத சொல்றேன். எந்த படம் பார்க்கும்போது என்னன்னு தெரிஞ்சிருவாங்க. துரோகம் மெயினா ஏதோ ஒரு துரோகம் ஒரு நடந்துருச்சு. அந்த துரோகத்தை சுத்தி தான் அந்த கதை. கண்டிப்பா தியேட்டர்ல மிஸ் பண்ண மாட்டேன் இந்த படத்தை. ஏன்னா வெற்றிமாறன் ஸ்டோரிங்கும் போது கண்டிப்பா அதுல ஒரு வெயிட்டா ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும். சீன்ஸோ ட்விஸ்ட் டர்ன்ஸ் கண்டிப்பா ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வட சென்னை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. அட்லீஸ்ட் விடுதலை 2 வாட்ச் ரிலீஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்க போற பிரஸ் மீட்ல இதுதான் கதைன்னு சொன்னீங்கன்னா அப்பாடி காதாலையாச்சும் கேட்டுக்கிறோம். நாங்க எடுக்கலனாலும் பரவாயில்ல. அன்புக்கு என்ன ஆச்சு அதை கதையா வந்து சொல்லி ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா நாங்க ஒரு ஆறுதல் ஆகிக்குவோம் எல்லா ஃபேன்ஸும். ஸ்பைடர் படத்துல வர்ற மாதிரி காதால கேட்டு அப்பாடி போதும்பா. ஓவரால் வந்து ட்ரெயிலர் நல்லா இருக்கு. நம்ம தியேட்டர்ல பார்த்துட்டு என்னன்னு சொல்லி ரிவ்யூ கொடுப்போம். கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு ரிவ்யூ கண்டிப்பா சொல்றோம். இல்ல அப்படி வேணாம். நம்ம இப்படி முடிப்போம். நான் அவனை அடிக்க வரேன் பால், நீ தடுத்துட்டு என்னடா அப்படின்னு கேட்குறேன். இல்லை நான் அண்ணன் அடிக்க வந்தீங்கன்னு சொல்லுவேன். என்னடா அண்ணன் அடிக்க வந்தீங்கன்னு என்னண்ணே